ஒரு ஃபோன் வாங்கணுங்கையில் லேட்டஸ்ட் ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் எப்போவுமே லேட்டஸ்ட்னால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் ரீசனபுளாக காசு செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க முந்தின வருஷம் ஸ்பெக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக ஏதோ லான்ச் ஆயிடுச்சுங்கிறதுனால ஏற்கனவே இருக்கிறது திடீர்னு மொக்கையாக போகிறதில்ல. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் OnePlus R சீரீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சைனாவில் R சீரீஸ் ஏஸ் அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆகும். ஸோ இது OnePlus Ace 3 குளோபலாக OnePlus 12Rன்னு லான்ச் ஆக போகிற ஃபோன். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்குது C4E Tech தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம OnePlus இந்த OnePlus 12Rல என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல், Ace 3 அதாவது OnePlus 12R இது ஸ்டாண்டர்டான OnePlus பாக்ஸ், சுற்றி ஃபுல்லும் OnePlus Ace பிராண்டிங் இதெல்லாம் இருக்குது. இங்கே இல்லாத விஷயம் என்ன? ஹேசல்பிளாட் பிராண்டிங். அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுறதுனால ஹேசல்பிளாட் இங்கே கட் பண்ணுவாங்க. மேலே ஸ்கியூ மென்ஷன் ஆகிருக்கு. இதுதான் டாப் ஸ்கியூ, 16 GB RAM, 1 TB ஸ்டோரேஜ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். திருப்பியும் சைட்ஸில் OnePlus Ace பிராண்டிங் இருக்குது. இந்த தடவை ஈஸ்டர் எக்ஸ் எதுவும் இல்லை, செக் பண்ணிவிட்டேன். சரி, இப்போ நம்ம இந்த ரெட் நெவர் செட்டில் இன்சர்ட்டுக்கு வருவோம். இதில் எப்போவுமே மாதிரி சிம் எஜெக்டர் டூல், OnePlus ஸ்டிக்கர்ஸ், அந்த ரெகுலர் கார்டு, அப்புறம் ஒரு லீஃப்லெட். இது போக ஒரு சாலிட் கலர்ட் கேஸும் இருக்குது. இது நீங்கள் வாங்குகிற கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம Ace 3க்கு வருவோம். அந்த ப்ரொடெக்டிவ் ராப்பரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பார்க்க நல்லாயிருக்கு, ரொம்ப OnePlus 12 அதே வைப் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது ப்ளூ வெர்ஷன். OnePlus இது போக மேட் பிளாக் அப்புறம் ரோஸ் கோல்ட், இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். ஒரு ரெட் USB Type A to Type C கேபிள், அப்புறம் ஃபைனலாக 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ஃப்ளாக்ஷிப் OnePlus 12ல பார்த்தா அதே தான். பேட்டரி கெப்பாசிட்டி தான் இங்கே கொஞ்சம் லைட்டாக அதிகம், 5500 mAh. ஸோ கைஸ், இது எனக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவாக தெரியுது. ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அந்த 5000 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸில். ஸோ இந்த பேட்டரியை 50%க்கு 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இந்த 100 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி ஃபுல் சார்ஜுக்கு 27 நிமிஷம் ஆகும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், Type C போர்ட் USB 2.0 தான், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கிடையாது. இப்போ OnePlus 11Rல பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்க, பட் இங்கே மெட்டலுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பாசிட்டிவ். இப்போ ஃப்ரேம் மெட்டல், பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் Ace 3யோட ஓவரால் ஃபுட் பிரிண்ட் பெருசாக மாறல. இன்னமும் வெயிட் ஏறக்குறைய அதே தான். இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இப்போ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, பேக் ரெண்டுமே சைட்ஸில் கர்வ் ஆகுது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் பற்றி பேசையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கரெக்டாக ஆப்டிமலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எர்கனாமிக்ஸ்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பேக் கிளாஸி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் ஆகும். அஃப்கோர்ஸ் இது அந்த பிளாக் வெர்ஷனுக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா அதில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைடில் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, மேலே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் NFC, Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, ஆனால் IP ரேட்டிங் கிடையாது. டக்குன்னு பார்த்தா கேமரா அரே OnePlus 12 மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த டிசைன், ஃப்ரேமில் ஃப்ளாஷ் எல்லாமே சிமிலராக இருக்குது. பட் க்ளோஸாக பார்க்கையில் அந்தளவு இது சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லை. ஹேசல்பிளாட் லோகோ கிடையாது, சென்சர்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த அரே சுற்றி அவங்க பண்ணியிருக்க விஷயங்களும் கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது. ப்ளஸ் ஓவரால் இங்கே கேமரா அரே இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா கேமராஸில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் OnePlus 11ல் பார்த்த அதே சோனி IMX890, அது கூட ஒரு f1.88 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் நல்லா தான் இருந்தது. டெக்ஸ்சரும் சரி, டீட்டெயிலும் சரி, டைனாமிக் ரேஞ்ச் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஹேசல்பிளாட் டியூனிங் இல்லைங்கிறதுனால கலர்ஸ் ஒரு ஆக்சுவல் OnePlus ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற அந்த லெவலில் இல்லை. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. லோ லைட்லேயும் இமேஜஸ் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வீடியோன்னு வரையில் 8K ஷூட் பண்ண முடியாது, பட் 4K 60 ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்தது, ஸ்டேபிளாக இருந்தது. செகண்ட்ரி 8 MP சென்சர், ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான அல்ட்ரா வைட், பெருசாக இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மூணாவது 2 MP மேக்ரோ, இதை பற்றி என்றைக்குமே சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, கணக்கு காமிக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில் இங்கேயும் போன தடவை உள்ள அதே 16 MP சென்சர் தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸ்டில் இமேஜஸ் பரவாயில்ல, டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருக்குது. பட் வீடியோன்னு வரையில் 1080p தான் ஷூட் பண்ண முடியும், அதுலேயும் 30 FPS லாக். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ். அடுத்து நம்ம செல்ஃபி கேமராவை சுற்றி உள்ள டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். OnePlus இங்கே Gorilla Glass Victus 2ஆல் கவர் ஆகிருக்க ஒரு 6.78 inch AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. BOEலேருந்து சோர்ஸ் பண்ணது. ரெசல்யூஷன் 1.5K, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. LTPO சப்போர்ட் இருக்குது. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் 1 to 120 Hz வேரி பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் ஃப்ளாக்ஷிப் OnePlus 12 மாதிரியே இங்கே அவங்க கிளைம் பண்ணுறது 4500 nits வரைக்கும் HDRக்கு போகுங்கிறது. என்னோட டெஸ்டிங்கில் மேனுவல் மோட்லேயே 900 nits வரைக்கும் போச்சு, ஆட்டோவில் 1800 nits வரைக்கும்.
ஸோ Ace 3 அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, டைரக்ட் சன்லைட்டில் கூட. இப்போ மேலே உள்ள இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. OnePlus 11R அளவுக்கு லவுட்னஸ் இல்லை, பட் ஆனாலும் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நீங்களே கேளுங்களேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாதிரி OnePlus Ace 3ல போன வருஷம் லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, குவால்காமோட Snapdragon 8 Gen 2. இங்கே அந்த 8 Gen 2 கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 1 TB வரைக்கும் ஃபாஸ்ட் UFS 4.0 ஸ்டோரேஜும் பேராக இருக்குது. ஸோ 8 Gen 2 புது சிப் கிடையாது, பல ஃபோன்ஸில் OnePlus ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க ஒரு சிப். ஸோ சாஃப்ட்வேரை ஏற்கனவே இந்த சிப்புக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இங்கே ரொம்ப நோட்டிசபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோரை பாருங்களேன். இதுக்கு காரணம் OnePlusோட ஆப்டிமைசேஷன். கேம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. 8 Gen 2 இன்னமும் ஒரு சாலிடான சிப். போன வருஷம் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே விஷயம் தான். புதுசாக ஏதோ வந்துருச்சுங்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிறது வேலை பார்க்காம போகிறதில்ல. நல்ல பவர்ஃபுல்லான GPU, என்ன கேம்ஸ் வேணாலும் இதில் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ப்ளஸ் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. இது போக OnePlus ஃப்ரேம் இன்டர்போலேஷன், சூப்பர் ரெசல்யூஷன் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் OnePlus 12Rல இங்கே பார்க்குறதோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 12R குளோபலாக லான்ச் ஆகல, ஆக்சிஜன் OSோட லான்ச் ஆகும். Ace 3 சைனாவில் லான்ச் ஆகிறதுனால ColorOS 14ஓட லான்ச் ஆயிருக்கு, Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். அஃப்கோர்ஸ் 8 Gen 2 இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு, ஆப்வியஸாக லேக் எதுவும் இல்லை. அப்டேட்ஸ்னு பார்க்கல தான் OnePlus சொன்னது எங்களோட ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்போன்ட்டு. ஆனால் 11Rக்கு 3+4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு 3+4 வருமா இல்லை 4+5 வருமா அப்படிங்கிறது 12Rோட அஃபிஷியல் குளோபல் லான்ச் அப்போ தான் தெரிய வரும். இந்த பாயிண்டில் அட்லீஸ்ட் 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். போன வருஷம் OnePlus Ace 2 சைனாவில் 2800 யுவானுக்கு லான்ச் ஆச்சு. இந்த வருஷம் Ace 3 இன்னும் கம்மியான விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, 2600 யுவான். ஸோ அதை வச்சு பார்க்கல 12R 11Rோட சீப்பாகவோ இல்லை அட்லீஸ்ட் 11R ப்ரைஸ்க்கு தான் இந்தியாலையும் சரி குளோபலாகவும் சரி லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எஸ், நெகட்டிவ்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. டெலஃபோட்டோ கேமரா கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, IP சர்டிஃபிகேஷன் இல்லை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஃபோன் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு OnePlus Ace 3 இல்லை OnePlus 12R ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபோனை பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.